வணக்கம், ராஜ்குமார் ஹியர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் 1219. நிறைய வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது, ஆனால் இது மட்டும்தான் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தது. இட் ஹேஸ் 40 இயர்ஸ் ஆஃப் ரெப்யூட்டேஷன். ஓகேவா? வேறு எந்த வெங்கடேஸ்வராவும் நீங்கள் இந்த கட் ஆஃபை பார்த்துட்டு அதை எடுத்துடாதீங்க. இதுக்கான கிளாரிட்டி நான் தனியாக தர்றேன். சேம் நேமில் உள்ள காலேஜஸுக்கும் நான் கிளாரிட்டி தர்றேன். ஏன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கூடாது. இதுக்கு பேர் எஸ்விசின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெண்ணலூருங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. ஐ ஹவ் விசிட்டட் திஸ் காலேஜ். ரொம்ப நல்லாயிருக்கும் காலேஜ், நல்லாயிருக்கும். 40 இயர்ஸ் ரெப்யூட்டட் காலேஜ். ஓகே, லைக் குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா மாதிரி சிறப்பான காலேஜ். சென்னையில் ஃபஸ்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கும் முன்னாடி. ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நமக்கு என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ்க்கு ஏயு ஆட்டோமொபைல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஆட்டோமொபைல் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தி கட் ஆஃப், சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பயோடெக்னாலஜி 189.5க்கு ஆரம்பித்து 179. அப்போ ஓசி கண்டிப்பாக கிடைக்காது. பிசிக்கு 173 ஆரம்பித்து 165. பட் இந்த வருஷம் அதுவுமே கஷ்டம்தான். ஸோ பயோடெக்னாலஜி எடுக்கிறவங்க பிசியில் நோட் பண்ணிக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங் மோரார்லஸ் எல்லாருக்குமே கிடச்சிரும். கெமிக்கல் வந்து இங்கே டாப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா? 182.5லேருந்து 169 ஓசி. பிசி வந்து 165.5லேருந்து 156. அப்போ கெமிக்கல், சிவில், பயோடெக் இது மூணுமே பிசி கேண்டிடேட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்இசிஇ வி கேன் ஃபர்கட், அது வந்து கிடைக்காது. ட்ரிபிள்இ there is a little bit chance for BC, but it is also very difficult. ஏன்னா 177.5. ஐடி மறந்துட வேண்டியதுதான். மெக்கானிக்கல், கமிங் டு மெக்கானிக்கல் there is a lot of option for OC also, BC also. மெக்கானிக்கலும் நல்லாயிருக்கும், இங்கே எம்பிசிக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எம்யூங்கிறது அதே தான். எம்ஆருங்கிறது மெரைன் விட்டுறலாம், நம்ம இந்த கான்செப்டில் போவோன்னா. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா 161.5 தான் ஓசிக்கு முடிஞ்சிருக்கு, இதுவும் கிடைக்கும். சென்னையில் ஒரு நல்ல வந்து நமக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் பேஸ்டு ஒரு காலேஜ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எடுக்கலாம். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அண்டு கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்டு பயோடெக் இது 5மே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு பயோடெக் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட். பிசி கேண்டிடேட்ஸ்க்கு இதே தான். ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், கெமிக்கல், சிவில் அண்ட் பயோடெக். சரி, ஒரு 6 கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது. கம்மிங் டு எம்பிசி பார்த்தோம்னால் எம்பிசியும் இதே கேட்டகரி தான். இதே இப்போ நான் சொன்ன 5 கோர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா மற்ற கோர்சஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எம்பிசி. அதாவது சர்க்யூட் பிரான்ச்சஸ் ஃபுல்லாகவே இதில் கிடைக்காது. அதை இசிஓ, சிஎஸ்சிஓ, ஐடிஓ, ட்ரிபிள்இஓ எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ட்ரிபிள்இ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிபிள்இ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ பிசிஎம்முக்கும் எல்லாமே முடிஞ்சிடும், மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடும். பட் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ட்ரிபிள்இ சான்ஸ் இருக்குது பிசிஎம்க்கு. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு எல்லா கோர்சஸுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஎஸ்டி அவங்களோட சாய்ஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காலேஜை ரவுண்ட் 2ல் யார் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னால், நீங்கள் ஒரு 160 to 170 எடுக்கிறீங்கன்னா அவங்க மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 160 to 70 கேண்டிடேட்ஸ். 170க்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு மேலே இருக்க காலேஜஸை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் ஆர்எம்கே போட்டிருக்கேன், சாய்ராம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்க கட் ஆஃப் நீங்கள் வந்து கேபிஆரோ அதுக்கு மேலே இருக்கிறதோ ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை பற்றி எம்எஃப்கோவோ அது மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் எதுக்காக இந்த கட் ஆஃபை தெளிவாக போடுறது அப்படின்னா, யூ கேன் அனலைஸ் இட். நீங்கள் அந்த கட் ஆஃபை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் எடுக்கணும் கிடையாது. இப்போ மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 167.5 ஆரம்பிச்சு 161 முடிஞ்சிருக்கு. அப்போ ஒருத்தர் 171 கட் ஆஃப் எடுத்துருக்காருன்னா இதை விட முன்னாடி இருக்க காலேஜில் அந்த 171 ஒரு மெக்கானிக்கல் கிடைத்தா வெல் அண்ட் குட், அதில் எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்எம்கேலையோ இல்லை குமரகுருலையோ சார் நான் ஒரு 175 எடுத்திருக்கேன் சார், எனக்கு குமரகுருவில் கிடைக்கிது சார் மெக்கானிக்கல்லாம், யூ கேன் கோ ஃபார் குமரகுரு. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். யூ கேன் கோ ஃபார் ஸ்ரீகிருஷ்ணா. அதுக்கப்புறம் அந்த சாய்ஸில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, யூ கேன் மேக் அ சாய்ஸ் வித் திஸ். ஏன் சாய்ஸை மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னால், நாளைக்கு சாய்ஸ் அலாட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே உள்ள காலேஜஸ் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அதனால் வந்து சாய்ஸஸை நிறையா மேக் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட இதுவும் சொல்கிற விஷயமும் சரி. சாய்ஸஸ் நீங்கள் நிறையா மேக் பண்ணிக்க உங்களுக்கு வந்து காலேஜஸ் நீங்கள் நினைக்கிற இதில் வந்து ஆர்டரில் கிடச்சிரும். நீங்கள் சாய்ஸஸ் கம்மியாக மேக் பண்ணிவிட்டு காலேஜ் கிடைக்கலன்னா நாளைக்கு வந்து நம்ம சாய்ஸஸ் அதிகமாக மேக் பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதுதான். ஓகே, தேங்க்யூ.